சொல்லுது, நம்ம மாம்சத்தோட மட்டும்தான் நம்மளுக்கு போராட்டம் இல்லையா? வான மண்டபத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியோட போராட்டம் உண்டுன்னு சொல்றாரு. துரதினத்தின் ஆவியோட போராட்டம் உண்டுன்ற, அதிகாரத்தின் ஆவியோட போராட்டம் உண்டுன்ற. அதுல வந்து 3 காரியம் சொல்லுது. நம்ம உண்மையாவே ஆண்டவர் அந்நிய பாஷை பேசி துதிக்கிற துதிதான் என்ன பண்ணோம்? பிசாசு எடுக்கிற முயற்சியெல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். உங்களுக்கு விரோதமா பிசாசு ஏற்பட்ட சதி நாசம் மோசங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் முறியடிப்பார். ஏன்னா இந்த எபேசியர்ல பாருங்க, எபேசியர் 6:12 வாசிக்கலாம். துரதினத்தோட, துரதினன்றது அது ஒரு அசுத்தாவி. துரதினம் பண்ணும், எது சொன்னாலும் கேட்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தனக்கு தானே தான் சொல்றதுதான் கரெக்ட், தான் சொல்றதுதான் கரெக்ட்னு மனுஷனை ஏமாத்தும். துரதினம் பண்றாங்க. 2வது அதிகாரம் பண்றது. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் ஒரு அசுத்தாவி. துரதினம் பண்ற ஆவி, அதிகாரம் பண்ற ஆவி, அப்புறம் இப்பிரஞ்சபத்துல அந்தகார லோகாதிபதி. நம்ம மனது, நம்ம முகம் கரெக்டா இருக்கும், நம்ம உள்ளத்தை வந்து வேற இடத்துக்கு கொண்டு போவோம். இங்க ஆராதனை நம்ம உட்கார்ந்தா கூட நம்மள ஆராதனை உட்கார விடவே மாட்டான். பல எண்ணங்களை தருவான், பல குழப்பங்களை தருவான், பல தடுமாற்றங்களை தருவான். நம்ம ஆண்டவரை தான் துதிக்க வந்திருப்போம். அங்க சொல்றாரு, இயேசு சொல்றாரு மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல, என்ன நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, ஆனா நீங்க உங்க வாய் உதட்டல என்னை கனப்படுத்துறீங்க, ஆனா உங்க இருதயமோ எனக்கு தூரமாக்குதுன்ற இயேசுவை சொல்றாரு. உங்க வாயளவுல என்ன சோத்திரம் பண்றீங்க தான், ஆனா உங்க உள்ளத்துக்குள்ள என்கிட்ட சோத்திரம் இல்லை, என் மேல தூரமாக்குறீங்கன்ற. நம்மள ஆண்டவருக்குள்ள இருந்து தூரப்படுத்துற அந்த காலத்து நாமையெல்லாம் கத்த துரத்தணும், துரத்தணும். அப்புறம் என்ன சொல்றாரு அந்த இடத்துல? வான மண்டபத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி, வானத்துல ஒரு பொல்லாத ஆவிங்க இருக்கும். அது என்ன பண்ணும்? தவறான காரியத்தை தான் யோசிக்க வைக்கும். அசுத்தமான எண்ணங்கள் எல்லாம் கொடுத்து நம்மள என்ன பண்ணும்? அலக்கழிக்கும். ஆண்டவரை துதிக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஆவிகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? முறியடிப்பாரு. ஆமென் சொல்லுங்களா. உண்மையாக துதி ரொம்ப அவசியம். நல்ல கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? நல்ல சோத்திரம், சோத்திரம். நல்ல வாய் திறந்து ஆண்டவரே உன்னை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த 1 மாதம் எங்களோட இருந்து அதுக்காக நாங்க நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த 1 மாதம் இந்த வெயில்ல எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றி நன்றி. இந்த மாதத்துல கூட வெயில் கரண்ட் போகாதபடி காத்தீங்களே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த 1 மாதம் எங்களோட கூட இருந்ததுக்காக தான் இந்த காலையில நாங்க இந்த இடத்துல வந்து உங்களை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த காலத்து ஆவிகளை கடிந்து கொள்ளுங்கப்பா. துரதினம் பண்ற ஆவிகளை கடிந்து கொள்ளுங்க, சுட்டறிங்கப்பா. அதிகாரம் பண்ற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளுங்கப்பா, கடிந்து கொள்ளுங்கப்பா. எங்க இருதயம் உனக்கு நேரா இருக்கணும்பா. நாங்க உங்களுக்கு நேரம் தான் நிக்கணும். எங்க உள்ளங்கள் எப்போதும் உமால உன் நன்றினால நிறைய ஆண்டவரே, நன்றினால் நிறைய ஆண்டவரே. சோத்திரம். எல்லாம் சொல்லுமா? மாம்சமான யாவருமே கடைசி கால அபிஷேகம், மாம்சமான யாவர் மேலும் கடைசி கால அபிஷேகம்.
உண்டாவதாக. ரூத்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்குமா? அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவர் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்ராத்தாவாகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அல்லேலூயா. அதே நம்ம 13ல வந்து கடைசி வசனம் படிப்போம். 13 என் மக்களே 13 1ல 13 உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனமா இருக்கிறது. இதுதான் தலைப்பு. உங்கள் நிமித்தம் எனக்கு மிகவும் விசனமா இருக்குது. எதனால விசனப்படுறாங்கன்னா, பின்மாற்றத்துக்கு போறது அவருக்கு விசனமா இருக்குது. 2வது தனித்து போறத குறித்து அவருக்கு விசனமா இருக்குது. ஹல்லேலூயா. பின்மாற்றத்துக்கு போன ஓர்பா நிமித்தம் விசனம் அடைகிறாரு. தனித்து போன சிம்சோன் நிமித்தம் விசனம் அடைகிறார். பின்மாற்றத்துக்கு போகாம கூடின ரூத்து நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. தனித்து போகாமல் தங்கியிருந்த ரூத்து நிமித்தம் தேவன் சந்தோஷப்படுறாரு. அல்லேலூயா. நம்ம உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்பது முழு நிச்சயத்தோட இயேசு உங்களை நம்புறாரு. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு மீண்டுமா நம்ம பின்மாற்றத்துக்கு போவோமானா இயேசு விசனம் அடைவார். அல்லேலூயா. அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது, உங்க நிமித்தம் எனக்கு மிகவும் விசனமா இருக்கிறது. யார் நிமித்தம்? என் நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசனம் படுறதுக்கோசம் உன்னை என்னைய ரட்சிப்பு அடைய வைக்கல. உன் நிமித்தம் ஆண்டவர் விசனம் அடைந்து நீ தனிவா போயிடுவேன்னு சொல்லி அதற்காக இயேசு உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒரே நோக்கம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. நீ ஆரம்பத்துல ஒரு அற்பமா துவங்கிஇருந்தாலும் முடிவை ஒரு சம்பூர்ணமா முடிப்பந்தான் இயேசு கிறிஸ்து நம்மளே உன்னை என்னை தேடி வந்தார். இந்த காலை வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்த நம்பின நீ ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு விசனத்தை உண்டு பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆதியில சொல்லிருந்தோம், நான் அப்போ அப்படி ஜெபிச்சேன், இப்ப நான் ஜெபிக்கிறது இல்ல. அப்போ நான் அப்படி வாழ்ந்தேன், இப்ப நான் இப்படி இருக்கிறது இல்லவே இல்லை. அப்ப எப்படி இருந்தியோ அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. இப்ப எப்படி இருக்கிற? அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்படுது, 2 மருமக தேவன் ரூத் அம்மாவுக்கு நெகேமிக்கு கொடுக்கப்பட்டது. அதே 14ஆம் வசனத்தை படிப்போமா? இல்ல அப்போது இது இடத்துல 2 இடத்துல இது எழுதப்பட்டிருக்குது. மருமகள் எத்தனை யாரோட மனைவின்னு அதே 2ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டது. 3ஆம் வசனம் படிக்கலாம். இல்ல 5 இல்லம்மா 1:5 ரூத்தோட கணவர் பேர் வந்து மல்கோன். ஓர்பாலுடைய கணவர் பேர் வந்து கிலியோன். ஹல்லேலூயா. மல்கோன் என்ற பேருக்கு அர்த்தமே அவருக்கு வியாதின்னு அர்த்தமா. மல்கோன் என்ற பேருக்கு பின்னாடி என்னாக்குதுன்னா வியாதி உள்ள ஒரு மனுஷன் அர்த்தமா. கிலியோன் என்ற பேருக்கு துக்கம் என்ற அர்த்தமா. இப்போ ஒரு பேர் நம்மளுக்கு வைக்கிறாங்கன்னா அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக ஞானஸ்தான பேர் வைக்கிறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமனா நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்த உடனே எந்த பேர் பைபிள் சொல்லுது? நான் அபியாலோட புருஷன் பேரு நாபால். அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்ந்தான். இனி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பேர் வந்து அர்த்தமுள்ள ஒரு பேரா மாறணும். மல்கோன் என்ற பேருக்கு வியாதின்னு அர்த்தமா. கிலியோன் என்ற பேருக்கு துக்கம் என்ற அர்த்தமா.
இந்த பேர் உள்ள நபருக்கும் 2 பேருக்கும் மனைவி இருக்குது. ஆனாலும் மல்கோல் என்றவன் ரூத்துக்கு என்ன சொல்லி குத்துக்கிறானா, யூதா தேசத்துல இருந்த தெய்வத்தை சொல்லி இருக்கிறான். யூதா தேசத்துல பெத்லெகேம்ல இப்படி ஆராதனை செய்வேன், இப்படி ஜெபிப்போம், இப்படி நாங்க வேதத்தை வாசிப்போம், இப்படி கட்டளையை கைக்கொள்வோம் சொல்லி மல்கோல் தன்னுடைய வியாதி என்ற அர்த்தத்தின் பேர் இருந்தா கூட அவனோட துடிப்பெல்லாம் கர்த்தரை குறிச்சு அதிகமா தன்னோட மனைவி கிட்ட சொல்லி இருக்கிறான். ஆனா கிலியோன் என்றவன் துக்கத்தை பத்தியே தான் வருத்தி இருக்கிறான். அதனால்தான் ஓர்பால் என்ன செய்யறா, புருஷன் இறந்தவனையும் முத்தம் செய்துட்டு பாய் பாயிட்டு போயிட்டான். ஆனா ரூத் போல விடாமல் பற்றி கொண்டான். இன்னைக்கு சபையாகி இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொரு வாரம் தேவனை தேடி வர ஒரு நோக்கமே விடாப்புடியா பற்றி கொள்றதுதான். நீ வார வாரம் சபைக்கு வர, நீங்க ஆய் பாய் சொல்றதுக்கோசம் சபைக்கு வரல. இன்னைக்கு 20 வருஷம் இந்த ஐக்கியத்தோட இருந்திருப்பாங்க, இன்னைக்கு பார்த்தா வேற இடத்துல கால் இருக்கும். 15 வருஷம் இந்த ஐக்கியத்தோடு இருந்திருப்பாங்க, இந்த நாள் ஆராதனை பார்த்தா அவங்க வேற இடத்துல ஆராதனை பண்ணிருப்பாங்க. அதற்காக ஓர்பாலை போல இருக்க தேவன் விரும்புறதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல நம்மளுக்கு அற்புதங்கள் நடச்சோ அந்த இடத்துல நீ நிலைச்சிருக்கதான் தேவன் உன்னை என்னை தேடி வந்திருப்பார். அப்ப உண்மையாக பாருங்க, மல்கோனி என்ன செய்யறான், மல்கோனி தன்னோட மனைவிக்கு தன்னோட ஈன்றளவுக்கு அவன் சாகிறதுக்கு முன்பாக ஈன்றளவுக்கு எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதத்தை வாசிக்கணும், எப்படி இந்த இஸ்ரவேலின் தேவனை வணங்கணும், எப்படி பெத்லெகேம்ல அப்பத்தின் வீடா இருந்தது, அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. 10 வருஷமா கணவனா மனையா வாழ்ந்திருக்கிறாங்க. அதோ கிலியோன் என்றவன் தன்னோட வாழ்க்கையில இந்த துக்கத்தை மட்டும் தன் மனைவி சொன்னதுனால்தான் அவ இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு 10 வருஷமா இருந்தோம் பின்மாற்றத்துல போயிட்டான். 2 மருமகளுக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்னன்னா, ஒருத்தி முத்தம் செய்துட்டு போயிடா, இன்னொருத்தி பற்றி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில கூட இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டு இருந்து எப்படி நம்ம கர்த்தரை தேடுறேன்னு இந்த நேரத்துல சிந்திக்க முடியுதா. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மளோட பேசி இருக்கிறேன். அல்லேலூயா. உண்மையாகவே அந்த ரூத்தம்மா கர்த்தரை என்ன செஞ்சாங்கம்மா, பின்வாங்கி போகாம கூடுனாங்க, ஆனால தனித்து போகாம தங்கி இருந்தாங்க. ஆனா ஓர்பா என்றவங்க பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்களாம். எப்படி பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க, துக்கமா இருக்கிறவங்களுக்கு சத்தியம் ஒரு நாள் போவாது, அதனாலதான் அவங்க பின்மாற்றத்துல போனாங்க. வீட்டுல அநேக காரியங்கள் நம்மளுக்கு சம்பவிக்கலாம், நேற்று இரவு கூட நடந்திருக்கலாம். ஆனா கர்த்தரை தேட வரும்போது பைபிள் சொல்லுது, ஆலயத்துக்கு போலான்னு சொல்லும் போது எனக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி உண்டாச்சு. எங்க இருக்குது அது? சங்கீதத்துல தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. ஆலயத்துக்கு இன்னைக்கு போலான்னு கூப்பிடும் போது எனக்குள்ள என்ன வந்துச்சு, மன மகிழ்ச்சி வந்தது. இன்னொரு இடத்துல வசனம் சொல்றாரு, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கோ மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. துக்கம் யாருக்கு வரும்? நேசிக்காதவங்களுக்கு தான் வரும். துக்கம் யாருக்கு வரும்? தேவ சமூகத்தை தேடாதவங்களுக்கு வரும். துக்கம் யாருக்கு வரும்? துதிக்காதவங்களுக்கு வரும். இன்னைக்கு ஆலயத்துக்கு தான் வரும், சபைக்கு தான் வரும். நீ கர்த்தருடைய பிள்ளை தான். ஓர்பாலை போலகிறமா, ரூத்தை போலகிறமா, நம்மளே சிந்திச்சு கேட்போமா. நீ உக்காஞ்ச உடனே உன்னால ஜெபிக்க முடியுதா? இல்ல நீ 20 வருஷம் 10 வருஷம் இல்ல 1 வருஷம் நீ ரட்சிக்கப்பட்டோம், உன்னால ஜெபம் செய்ய முடியுதா? கர்த்தர் சமூகத்தில் தான் உன்னோட விண்ணப்பம் ஏறெடுக்க முடியுதா? ஆனால் நீ துக்கத்துக்குள்ளேயே இருப்போமானா நீ ஜெபிக்க மாட்ட. கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா 10 வருஷம் அந்த குடும்பத்தோட ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அவங்க விக்கிரத்துல தான் இருந்திருக்கலாம். ஆனா தன் கணவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவர் திருமணம் ஆனவங்க அவங்க என்ன ஆயிட்டாங்க, தன்னோட வாய்க்குள்ள அந்த துக்கத்தை புருஷன் சொல்லி கொடுத்ததுனால, அவருடைய பேருக்கு அர்த்த மாதிரி அவர் வாழ்ந்ததுனால, இவங்களும் அந்த துக்கத்தோட போய் சேர்ந்ததுனாலதான் துக்கத்துக்குள்ளேயே போய் பின்மாற்றத்துல போயிட்டாங்க. ஆனா ரூத்தோட புருஷன் அப்படி இல்லை. தன்னோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சவாலா அவன் சந்திச்சு தன் பேருக்கு வாழ்க்கைக்கு வேற மாதிரியா இருந்தாலும் அவன் ஆப்போசிட்டா அது வெளிப்படாத தன் இஸ்ரவேலின் தேவனை முழு இதயத்தோட நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், நீ முழு நிச்சயோட நம்பிக்கொண்டுதான் ஆகணும் சொல்லி பலியிடப்பட்ட ஒரு பெண்மணிக்கு சொல்லி நம்ப வச்சு விடாப்புடியா பற்றி கொள்ள வைக்கிற ஒரு மக்களோனா அவன் வெளிப்பட்டான். அல்லேலூயா. இந்த நாள்ல இந்த நேரத்துல கூட உங்களோட தேவன் பேசுறார். இந்த நாள் நீ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, உனக்குள்ள ஒரு அனல் பத்தி எரியுதா, இல்ல அனல் அணிஞ்சு கொண்டே இருக்குதா?
இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்னோட பேசுறார், கர்த்தர் என்னோட இடைப்படுறார், இந்த துக்கம் ஏமாத்திரம் சொல்லி அதை தள்ளுறியா இல்ல அந்த துக்கத்தை உன்னும் போட்டு அழுத்துதா? அதுக்குதான் சொல்லுவாங்க, நல்ல பிள்ளைகளோட சேருங்க, நல்லவங்களா மாறிடுங்க, படிக்கிற பிள்ளைகளோட சேருங்க, நல்லா படிப்பீங்க சொல்லுவாங்களா இல்லையா? அதே மாதிரிதான் துக்கத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றவங்ககிட்டே நீ சேர்ந்து இருப்பீங்கன்னா இன்னும் துக்கமா தான் நம்ம போவோம். ஆனா துக்கம் சொல்லினே இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட ஒரே படியா சொல்லணும், நான் உனக்காக ஜெபிக்கிறேன், இதுமேட்டு என்னால கேட்க முடியாது, ஸ்டாப் பண்ணுங்க. சில பேர் உட்காந்து சில கதைகளை எடுத்துட்டு வந்து உங்க மேல துருத்திட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன பண்றோம்னா உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி இந்த செல்போன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க பத்தியா? அதே மாதிரி சில துக்கத்தை பிரச்சனை உங்க மேல வைத்திட்டு போயிடுவாங்க. உங்களால அடுத்த ஸ்டெப்ல போய் நீங்க ஜெபிக்கவும் முடியாது. அதை காட்டில ஒரு சில காரியம் கேட்டுக்கின்னு சில காரியம் கேட்க தள்ளி விட்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன் போதுமா அப்படி சொல்லி நிறுத்தி. அவ உண்மையாகவே ரூத்து பாருங்க, அந்த ஓர்பால் வந்து தன்னோட மாமியாரை முத்து செய்துட்டு போனதுனால ஒரு புத்தி இல்லாத பெண்ணா மாறிட்டாங்க. ஆனா ரூத்தோ பற்றி கொண்டு செயல்பட்டதுனால புத்தி உள்ள பெண்ணுக்காக 5 புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி வெளிப்பட்டாங்க அதுல ஒப்பா ரூத்து வெளிப்படுறாங்க. புத்தி இல்லாத 5 ஸ்திரீகள் எப்படி வெளிப்பட்டாங்க அந்த ஸ்திரீக்கு தான் இந்த ஓர்பால் ஒப்பா மாறுறாங்க. அல்லேலூயா. அதே ரூத்து 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிப்போமா? இவ என்ன செய்யறா? உன் ஜனங்களிடத்துக்கும் உன் தேவனிடத்துக்கும் திரும்பி போயிட்டா. யார் அவங்க? ஒரு இந்து மதத்துல இருந்து வந்த ஒரு சகோதரி. இயேசுவை தெரியாது, ஆனா புருஷன் இயேசு அறிஞ்சவங்க. அவங்க என்ன செய்யறாங்க? புருஷன் இறந்தவனையும் உன் சகோதரி உன் ஜனத்தடத்துக்கு போயிட்டா, அவர்கள் தேவர் இடத்துக்கு போயிட்டா, நீ அப்படி போன்னு சொல்லி பேசும்போது தான் அவங்க சொல்றாங்க, அவ திரும்பி போயிட்டா, நான் திரும்புறத குறிச்சு நீ பேசாத. அல்லேலூயா. அவங்க திரும்பி போயிட்டாங்க. கீழ வாசனை பண்ணீங்களா? பாத்தீங்களா? மேல வந்து ரூத் அந்த ஓர்பால் வந்து திரும்பி போயிட்டா. எங்க போயிட்டா? தன்னோட சொந்த பந்தம் சொல்லி தேடி போயிட்டா. தான் ஃபர்ஸ்ட் வணங்கி வந்த கடவுளையே நான் மறுபடியும் போய் வணங்க போறேன்னு திரும்பி போயிட்டா. ஆனா ரூத் சொல்றாங்க, திரும்பி போவது குறிச்சு என்னடா என்ன செய்யாதீங்க, பேச வேண்டாம். ஹல்லேலூயா. எவ்வளவு உறுதி பாருங்க. அப்போ பாருங்க, இந்த ஓர்பால் வந்து அந்த அளவுக்கு பலியில சம்மந்தப்பட்டவங்க கிடையாது. ஆனா ரூத்து பலியிடுறதுல சம்மந்தப்பட்ட ஒரு தலைவி. பலினா சாதாரண ஆடு மாடு பலி இல்ல, மனசன பலி கொடுக்கறதுல ரூத் ஒரு சிறந்த பெண்மணி. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி சொல்றாங்க, திரும்பி போவது குறிச்சு என்னோடு நீ பேசாத. அவ உண்மையாகவே இயேசுவை கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் பேசுறதுல கூட நம்மள பின்மாற்ற தள்ளதுக்கு பார்ப்பாங்க. சிலரோட பேச்சு கூட இப்ப நகமியே சொல்றாங்க, நீ திரும்பி போ, அவ ஜனத்துக்கிட்ட போயிட்டா, அவ தேவன் கிட்ட போயிட்டா, நீயும் போ. ஆனா ரூத்து சொல்றாங்க, போவது குறிச்சு என்கிட்ட பேசாத. அப்ப உண்மையாவே போவது குறிச்சு பேசக்கூடாதுன்னா நம்ம கூடுற இடத்துல சேர்ந்தா நீ பேச முடியும். ஹல்லேலூயா. நீ ஒண்டி நின்னா பேச முடியாது. நீ தனியா ஜபிச்சு பாரு, உன் ஜபத்துல அவ்வளவு வல்லமை இருக்காது. ஆனா 4 பேரோட சேர்ந்து நீ ஜபிச்சு பாரு, நீ ஜபிக்காத ஆளா கூட இருக்கலாம். ஆனா ஜபிக்கிற ஒரு 3 பேர் அந்த இடத்துல இருந்து ஒரு கட்டை அடுப்பு எரியுதுன்னா, ஒரு கட்டை மழையில நனைஞ்ச கட்டியா இருந்தா அந்த 3 கட்டையில எரியிற கட்டையில ஒரு கட்டையை நனைஞ்ச கட்டி வச்சுப்பாரு, திபு திபு எரி. அப்ப நீ கூடுற இடத்துல வந்தாதான் நீ திரும்பி போவாத இருப்ப. கூடுற இடத்துல நீ வந்தாதான் நீ திரும்பி பின்மாற்றத்துக்கு போகாத இருப்ப. அதே வசனம் அவங்க எப்படி கூடுறாங்க பாரு. அது 2ஆம் அதிகாரம் 23 வசனத்தை படிப்புமா. 2:23. அப்படியே கோதுமை அறுப்பு கோதுமை அறுப்பும் நீரு மட்டும் அவர் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடு கூடி இருந்து தன் மாமியிடத்தில் தங்கினார். ஹல்லேலூயா. அவன் வந்து திரும்பி அதே மோவாபி தேசத்துக்கு ஓர்பால் போயிட்டாங்க. ஆனா இந்த அம்மா ஓர்பால் போன இடத்துக்கு போகாத, பிறந்தது அந்த ஊரு தான், அந்த ஊரை விட்டு நகமி எங்க போனாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க போனதுனால வேதத்துல எழுதி இருக்குது, அப்படியே கோதுமை அறுப்பும்
வார்கோதுமை அறுத்து தீர மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படி போவாசோட வேலைக்காரிகளோட கூடியிருந்தாள். ஹல்லேலூயா. எங்க போய் கூடியிருக்கிறாடம்மா? அனல் உள்ள ஒரு பெத்லகேம்ல போய் வேலைக்காரிகளோட. இவங்க எப்படி இருந்தவங்கம்மா? பெரிய உதயத்துல, பெரிய படிப்புல, பெரிய இடத்துல இருந்தவங்க. இப்ப எங்க போய் இருக்கிறாங்க? அவங்க தன்னோட வாழ்க்கையில எது இருந்தாலும் தாழ்மை ரொம்ப முக்கியம். தாழ்மை ரொம்ப அவசியம். ரூத்தை பத்தி எழுதிருக்குது. அவங்க எப்படி அவங்க சிறந்தவர்களா இருந்தாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் தாழ்மையை தன்னிடத்துல வெளிப்படுத்துறாங்க. அது 3:18 இருக்குது. ரெண்டாவது தேவ சித்தத்துக்கு தாழ்மை வெளிப்படுத்தி கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு பொறுமையா காத்திருக்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து அவங்க உறுதியா பற்றி கொள்றதுல அதிகமா உறுதியா இருந்தாங்க. அஞ்சாவது பரிசுத்தத்திலையும் குணசாலி என்ற பெண்மணி விளங்குற வரைக்கும், பெரிய பாக்கியத்தை பெற வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப உண்மையாகவே ஒரு பெரிய பதவியில் இருந்த அந்த சகோதரி முதலாவது என்ன செய்யறாங்க? தாழ்மை உள்ளவனுக்கு தேவ கிருபை கிடைக்கும். அப்ப தாழ்மை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். நீ எவ்வளவு வசதி வாய்ப்பு, எவ்வளவு நீங்க ஆஸ்தி அந்தஸ்துல போனா கூட நம்மளோட வாழ்க்கையில என்ன இருக்கணும்மா? நான் நிற்பது நிர்மூலமாகாது, இருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்ப உண்மையாக என்ன செய்யறான்னா, அவங்க இருந்த தேசத்தையும் அவங்களோட சொந்த பந்தத்தையும் அவங்க வணங்குற காரியத்தெல்லாம் தள்ளி ஒரு பக்கம் போட்டு தன்னோட மாமியாரோட அவங்க வந்ததுனால அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப கோதுமை அறுக்கிற நாளா இருக்குது, நம்ம பொறுக்கும்படி இந்த 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 இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அநேக வேலைக்காரி பெண்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அநேக வேலைக்காரர்கள் இருந்தாங்க தான். ஆனா வேலைக்காரி பெண்களோடு போய் என்ன செஞ்சாங்கம்மா? கூடுனாங்க. ஹல்லேலூயா. உண்மையாகவே ஜெபம் எங்க நடக்குதோ, சபையில இருந்து ஒரு ஜெப ஐக்கியம் நடக்குதுன்னா அதுல கண்டிப்பா சபையார் கூடணும். நீ கூடும் போதுதான் உன்னோட வீட்டுல நீ ஜெபிக்க முடியாது. நீ ஜெபத்துல கூடும் போது அங்க ஒரு அக்கினி உன்னை பற்றும். நீ ஜெபிக்காத ஆளா கூட இருக்கலாம். எல்லாரையும் போல கூட நீ உன்னால கத்தி எல்லாம் பவர்ஃபுல்லா நீ ஜெபிக்காத கூட இருக்கலாம். நீ சாதாரண ஆளா கூட அங்க ஜெபிக்கிற இடத்துல உட்காந்தா கூட அங்க உன் மேல ஒரு வல்லமை இருக்கும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல உனக்கு ஒரு பவர் கிடைக்கும். நீ சாதாரண நீ அமைதியா இருந்தாலும், இப்ப நம்ம இங்க அமர்ந்துதான் சும்மாதான் இருந்தோம். இவங்க ஒரு ஆள் தான் இங்க ஆராதனை பண்ணிக்கிறாரு. ஆனா நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரா இல்லையா? அப்ப கூடுற இடத்துல என்ன இருக்குதுன்னா கர்த்தருடைய வல்லமை இருக்குது. கூடி வர இடத்துல என்ன இருக்குதுன்னா நம்மளுக்கு ஜெபிக்க தெரியாத காரியெல்லாம் கற்றுக்கொள்ற இடமா இருக்குது. பிள்ளைங்க இப்ப வீட்லயே உட்காந்துச்சா படிப்புல முன்னெடுத்து போயிட முடியுமா? முடியாது. இப்ப அடுத்த மாசம் தொடங்க போற படிப்பு தான் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். 4 பிள்ளைங்களோட போய் அந்த இப்ப இந்த மாசம் இருந்தது காட்டிலும் அடுத்த மாசம் போய் பாரு, இவங்க எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க, புதிய கிளாஸை பார்க்க போறாங்க, புது புது ட்ரெஸ் போட போறாங்க, புதிய பேக்கு, இதெல்லாம் அவங்க பென்சில் பேனா அதெல்லாம் பார்த்தோம்னா அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். எல்லாம் புத்தம் புதியமா இப்ப இவங்க வச்சிருப்பாங்க, சில பேர் வைக்காத இருக்கும். இப்படிலாம் காட்டி வெறுப்பேற்றுற பிள்ளைகளே இருக்குது. அதை செய்யும் போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வருது. எங்க வருது? அவங்க கூடும் போது வருது. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? எனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் இப்ப வெள்ளிக்கிழமைனா ஜெபிக்கிறோம், நாங்க வியாழக்கிழமைனா ஜெபிக்கிறோம், சனிக்கிழமைனா ஜெபிக்கிறோம். அதுக்குள்ள ஒரு நாள் ஜெபிச்சோம், இப்ப 3 நாள் ஆயிடுச்சு ஜெபம். ஆனா அந்த இடத்துல நீ வரும்போது தான் நீ உனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நீ தனியா நீ மட்டும் ஜெபிக்கிற நீ ஒரே ஆளே ஜெபிக்கலாம். கொஞ்ச நேரம் ஜெபிச்சுன்னு இருப்ப, அதுக்குள்ள தூக்கம் வந்துடும். கொஞ்ச நேரம் ஜெபிச்சுன்னு இருப்போம், முட்டி வலி எடுத்துரும். அதுக்குள்ளே பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். எதாவது வீட்டுக்குள்ள இருக்கிறதுல ஏதோ ஒரு சிந்தனை வரும். அது நீ இருக்கிற இடத்த ஒதுரி நீ தள்ளி விட்டு எங்க ஜெபம் நடத்துறாங்களோ அந்த இடத்துல நீ கூடி பாரு. அந்த இடத்துல தான் உனக்கு வெறும் வெக்கப்படும். அந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு இடைப்படுவார். அப்ப உண்மையாவே ஓர்பாலுக்கும் ரூத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஓர்பால் சொன்ன எப்போ மாமியார் சொல்லுவாங்க நம்ம புருஷன் இறந்துட்டாரு, எப்போ மாமியார் சொல்லுவாங்க வீட்டை விட்டு எப்போ போயிடலாம், நம்ம அம்மா வீட்டுக்கு எப்போ போயிடலாம். அம்மா சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட போக பார்க்கறதுல அவ்வளோ ஒரு துடிப்பு இருக்கும், அவ்வளோ ஒரு நேசம் இருக்கும். தேவ பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. உண்மையாவே ரூத்தை போல மாறணும்.
நம்ம தாய் வீட்டுல இருந்தா ஒரு நாள் வந்து அதுன்னு தாய் வீடு வெறுக்கிறது இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு சில காரியங்கள் இருக்குது, குடும்பத்துக்கு நம்மளுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. ஆனா சில வீடுகள்லாம் வந்து அதை பார்க்கறதே இல்லை. தான் குடும்பம், தான் வீடு, தான் பிள்ளைங்க, தன் அண்ணன், தான் தங்கச்சி, தான் குடும்பம் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. நம்மளுக்கு நம்மளுக்கு தேவனை எதுக்காக அழைச்சாரோ அந்த அழைப்புல நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா ஒரு சிரம ஒரு பிடியா கண்டிப்பா நிக்கணும். ரூத் அப்படி நின்னாங்க. பைபிள் சொல்லுது, போவாஸ் சொல்றாரு, உன் ஜந்து பந்தங்களை விட்டுட்டு வந்தது எனக்கு முன்னவே அறிவிக்கப்பட்டது. யாருக்கு? அந்த ஊரெல்லாம் அறிவிக்கப்பட்டுச்சான். ரூத்தை பத்தி அந்த ஊருல போறதுக்கு முன்ன அங்க இருக்கிற ஜனங்களாம் பேசி அறிவிச்சாங்களாம். இப்படி ஒரு பெண்மணி இப்படி நம்ம நாட்டுக்கு வந்துக்கிறாங்கன்னு சொல்லு. ஏன்னா அந்த பெத்லகேமுக்கும் மோவாப்புக்கும் ஆகாத நாடா. மோவாப்புன்னு சொன்னா பிள்ளை வேற மாதிரி காரியம், ஆனா பெத்லகேம் சொன்னா கர்த்தரே நிறைஞ்ச காரியம். அப்ப இவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்களாம். ஆனா ரூத்து பேர் என்ன செய்யறாங்க? போய் மோவாபின் தேசத்துல இருந்த பெண்மணி ஒரு பெத்லகேம் பிறந்த ஒரு பெண்ணா மாறுறாங்க. காரணம் என்ன? தன்னோட தாழ்மையை போய் என்ன செய்யறாங்கம்மா, வேலைக்காரங்களா பொறுக்கி உக்காண்டிக்கிறாங்க. இவங்கள போய் ஒரு ஆளா உக்காஞ்சி அந்த இடத்துல பொறுக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவ உண்மையாகவே பின்மாற்றத்துக்கு போவாத பொறுக்குத்து வேற எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். பொறுக்குத்துனா என்ன? ஜபத்தில் உள்ள வல்லமைகளை நீ பெருகி கொண்டு இருக்கணும். அதுதான் பொறுக்குறது. நீ ஜபத்தை வல்லமைய எப்படி ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்க, நீ ஜெபிக்காத ஆளா இருக்கலாம். இன்னொருத்தவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, எப்படி உபவாசம் போடுறாங்க, சில காரியம் உனக்கு அந்த நேரத்துல உனக்கு தெரியாத வெளிப்பாடு. ஆனா ஜபத்துல இருக்கிற சில பேர் வாய் மூலியமா அந்த வெளிப்பாடு கிடைக்கும். அந்த இடத்துல வரும்போது தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ பின்மாற்றத்துக்கு போகாம இவ கூடலாம், அவ பின்மாற்றத்துக்கு போயிட்டான். ரெண்டாவது, உண்மையாகவே பின்மாற்றத்துக்கு போகாத ரூத் எப்படி வந்து தன்னை காத்து கொண்டான்னா, அதே மத்திய 25ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. மத்திய 25 5 புத்தி உள்ள ஸ்திரீக்கு அவங்கள ஒப்பிடுறாங்க. மத்திய 25 6ஆம் வசனம் படிங்களா? இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இல்ல மத்திய 10:16ஆம் வசனம் படிங்களா? இது அடுத்தது சொல்றோம். மத்திய 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் 16 ஆடுகளை ஓனாக்குள்ள அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையினால் சர்ப்பத்தை போல வினாய் உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றம் உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. இவ பாருங்க, ஓர்பாக்குள்ள கபடு இருந்துச்சு. போ, நீ எப்படின்னா போ, உன் புள்ளியே செத்துட்டாரு, இனிமேல் எனக்குன்னா கபடு. இனிமேல் எங்க அம்மா கூட போய் எங்க அம்மா கூட எங்க குடும்பத்தோட நான் போய் ஜாலியா இருக்குன்னு அவங்க போயிட்டாங்க. ஆனா ரூத்துக்குள்ள கபடு இல்லை. அதுதான் சபை. நம்ம உண்மையாவே பாம்பை போல வினா உள்ளவர்கள் எங்க இருக்கணும்னா பிசாசுக்கு முன்ன இருக்கணும். எந்த நேரம் பாம்பு என்ன செய்யும்? கண்ணை திறந்துனே தான் இருக்கும். நைட்ல நேரத்துல கூட அப்படி கண்ணை அப்படி இப்படி உருட்டி தான் பார்க்கும். எதுனா ஒரு சத்தம் கட்டல அது சீறிடும். பாவம் செய்யறதுக்கு மட்டும் நம்ம அப்படி மாறணும். அதே கர்த்தருடைய காரியத்துல புறாவை போல கபடற்றவர்களா இருக்கணும். எதுக்காக? கூடுறதுக்கு. ஒரு ஜெபம்னு சொல்லிட்டா கபடு நம்மளுக்குள்ள வெளியே வரவே கூடாது. கபடற்றவர்களா வெளியே பண்ணும். நான் போறது நிமித்தம் எனக்கு உபயோகம் புரோஜனம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எழுப்பின் கட்டல இப்ப நிறைய வீட்டுல இப்ப ஜெபம். இப்போ நம்ம திடீர் நகர்ல நிறைய வேலைக்காமனா இப்போ ஸ்பெஷல் மீட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேலைக்காமனா நாங்கள் அசால்ட்டாக ஒரு பெண்கள் மீட்டிங்காக வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது அநேக வீட்டில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன இந்த வருஷத்துல என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து செய்யற காரியம் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன்னாரு. அந்த சொன்ன வார்த்தை என்ன செய்யிட்டாரு? நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. யார் யார் மாம்சமா இருக்கிறாங்களோ இல்ல அவங்க மேல நான் ஆவியை ஊத்தி என்ன செய்ய போறேன்? புதுப்பிக்க போறேன். ஜபம் இல்லாத வீட்டுல என்ன செய்ய? ஜபத்தை வச்சு தூபத்தை ஏத்துங்கன்னு. இப்போ ஒரு வீடுக்குள்ள இப்ப தூபம் ஏறிடுச்சு.
எரிஞ்சு கொண்டு இருக்குது. அந்த ஜெபத்து நிமித்தம் என்ன செய்யுது? அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அவங்க ஆவியில வளர்ச்சி அடைறாங்க. எது அதுக்கு செய்யுது? கூடுறது. ஒரு ஆளே ஒரு வீட்டுல இப்ப உட்காந்துங்க, அந்தந்த வீட்டுக்கு இப்போ ஒரு 5 பேர் வந்து உட்காடுறாங்க, சேர்ந்து வந்து உட்காந்து கூடுறாங்க. இப்ப கூடுறது என்ன ஆயிடுச்சு? அந்த ஏரியாவுக்கு அப்படி ஒரு பற்றுதல் ஆயிடுச்சு. அப்ப நம்ம கூடுறது நிமித்தம் சாதாவாகாது, நம்மளுக்கும் அனல் வருது. நம்மள அறியாத வாயிறாங்க பத்தியா, அவங்க வந்து அந்த ஜபத்துல உட்காந்துட்டு பாரு, அவங்களும் ரட்சிக்கப்படும். அதுதான் கூடுறது. அப்ப கூடிகை வந்து எவ்வளவு முக்கியமானது. இந்த ரூத் வந்து தன்னோட கூடிகை ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க? பொறுக்கிற அந்த வயல்வெளி பொறுக்கிற இடத்துல தொடங்குறாங்க. நம்ம இதுவரைக்கும் கூட சபைக்கு வரோம், நம்ம வந்தா போதும் போனா போதுன்னு போறோமா? எப்படின்னா ஆத்துமா பொறுக்கின்னு வந்து கூடுற இடத்துல சபையில வந்து உட்கார வைக்கிறோமா? உங்க ஜப கூட்டத்துல கூட, உங்க வீட்டுல நடக்கிற ஜப கூட்டத்துல கூட அந்த நாள்ல நீங்க ஒரு ஆள் சிறந்தவர்களா ஜெபிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த நபர் வந்து உட்காரணும், இந்த ஆள் வந்து உட்காரணும், இந்த நபர் வந்து உட்காரணும், இந்த அக்கா வந்து உட்காரணும், நீ ஜெபிச்சு பாரா, கர்த்தர் குறிப்பிட்ட நேரத்துல அவங்க வந்து உட்கார வைப்பாரு. ஹல்லேலூயா. ரூத்த போல ஒரு சுதந்திரவாளியா மாறதுக்கு காரணம் என்னதம்மா? அவங்க பொறுக்குன்னு சுதந்திரவாளியா கர்த்தர் மாத்துறாரு. என்ன காரணம்? அவங்களுக்குள்ள ஆத்துமா வழிபட்டுச்சு. அறுத்துனே போறாங்க, இவங்க பொறுக்கினே போறாங்க. காலையில தொடங்குறவங்க சாயந்தரம் வரைக்கும் வேலை நடக்குது. இயேசு கிறிஸ்து கூட எப்படி வெளிப்பட்டாரு? தன்னோட 3 வருஷ ஊழியத்துல காலையில இரவெல்லாம் ஜெபிக்கிறவரா வெளிப்பட்டாரு, பகலெல்லாம் ஊழியத்தை செய்யறவரா. 12 சீசர்களை உருவாக்க ஒரே உறுதியா 3 வருஷம் தன்னோட ஊழியத்தை வெளிப்படுத்தி 12 வருஷ சீசர்களை உருவாக்குறது மட்டும் இல்ல, பகல் முழுவதும் நன்மை செய்யறவரா சுட்டி இருந்தாராம். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட மேலதான் அந்த பாரம் இருக்குது. ரூத்துக்குள்ள வந்தவனு எப்படி அறுப்பா இருக்கிற இடத்துல பொறுக்க போக முடியுமா? ஒரு ஊர் புது ஊரா போயிருக்கிறாங்க, போன உடனே அறுப்பா இருக்கிற இடத்துல போய் பார்த்து எப்படி இருக்கிற ஹாய் பாய்ன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஒரு புதுசா ஒரு ஏரியாக்குள்ள போன செய்ய முடியுமா? ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க செஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. இப்ப கிராம வழியெல்லாம் போறோம், அவங்கள யாரும் பார்க்காதவங்க தான். ஆனா என்ன செய்யறோம்? நம்ம மேல விழுந்த கடமை, ஒருத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். என்ன வர நம்மளுக்கு? என்ன வரும்? ஐயோ வரன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்க. அந்த வார்த்தைக்கு அது நம்ம செயல்படணும் பண்றீங்களா? செயல்படுறோமா? இல்ல ஜபம் பண்றோமா? நம்ம தேசத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஜபம் தான் செய்யறோமா? ஒரு வருஷத்துல 70,000 பேர் காணாத போயிடுறாங்களாம். 70,000 பேர் எப்படி எந்த நிலையில காணாத போறாங்கன்னு இதை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சில நியூஸ்களை நான் தேடி பார்த்தா காணாத போனவங்கள எங்க காணாத போய்க்கிறாங்கன்னா, நிறைய நகை போட்டவங்க தான் காணாத போய்க்கிறாங்க. நகை போட்டவங்கள ஒரு லேடிஸ் ஃபாலோ பண்ணி 13 பெண்மணிய ராட்சிக்கு, ரூமுக்கு, கோயிலுக்கு, இப்படி எந்தெந்த கோயில்ல எங்கெங்க நகை பண்ணுவாங்கன்னு பார்த்து 13 பேரை கொலை செய்து நகை எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. 13 பெண்மணி. அப்ப உண்மையாவே இன்னைக்கு உனக்குள்ள அந்த ஆத்துமா பாரம் இருக்குதா? ஒரு 70 பேர் வருஷம் காணாத பிறகு பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல, பெரிய ஆளுங்க, வயசான ஆளுங்க. ஒரு அம்மா நியூஸ்ல படிச்ச சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க தொடர்ந்து. அவங்க பேரு எலிசபெத். தன்னோட பேத்தி கல்யாணம் ஆகலன்னு சொல்லி யார கோயிலை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போனா உனக்கு கல்யாணம் ஆயிடுன்னு அழகா ஒரு கம்பளம் ஒரு செயின் போட்டு போய்க்கிறாங்க. பேர் எலிசபெத். அவங்க போய் அழுது நின்றுக்கிறாங்க. நான் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டேன், இந்த வார்த்தையை சொல்லி அழுதுக்கிறாங்க. நான் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டேன், ஆனா நீ உங்ககிட்ட வந்தா என் பேத்தி கல்யாணம் ஆயிடுன்னு சொன்னாங்க. இதை பக்கத்துல இருந்து நோட் பண்ணி அந்த அம்மா, நம்ம அவன் பேரு நம்ம என்ன சர்ச்சுக்கு இங்க வந்து சொல்லிக்கிறேன்னு கேட்டு, நீ வா ஒரு ரூம்ல நம்ம போவோம், இந்த காரியெல்லாம் செஞ்சா இது உன் பேத்திக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். இந்த அம்மா சொன்னாங்களாம், வீட்டுக்கு போய் சொல்லிட்டு நான் வரமான்னு. இல்லம்மா இப்பயே போய் நம்ம செஞ்சிருவோம், உன் பேத்தி கல்யாணம் ஆயிடும். ரூம் 28ஆம் நம்பர் ரூம் எடுத்து போயிருக்கிறாங்க. 2 பேரும் வயசானவங்க. அவங்களும் அந்த கேமரால தெரியுது 2 பேரும் தான் உள்ள போய் நன்மை பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த பொம்பளை எடுத்து போன விஷத்தை அந்த அம்மா வாயில ஊற்றிட்டு கம்பளியை செயினை கட்டின்னு அந்த ரூம்லேயே சாத்திட்டு போயிட்டுக்கிறாங்க. அந்த ரூமு வர 2-3 நாளா லார்ஜ் ஆள் வராததுனால பார்த்தா 3 நாள் கழிச்சு நாத்த வெளியே வந்தோன்னு தான் அவர் கண்டுபிடிச்சிக்கிறார். அவ பாருங்க, ஒரு கத்தோட பிள்ளை சர்ச்சுக்கு வர வரைக்கும் நல்ல பாதுகாப்பு,
ஆனா அன்னைக்கு அந்த நாள் அங்க போனதுனால எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து. இன்னைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்துவங்கள் விழிப்பில்லாத சபைக்கு வந்து இயேசுவால நடக்காத காரியம் எதுவுமே இல்லை, ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. யாருக்கு அது மாதிரி வெறுத்தியா அவனா ஜெபிக்காதவங்க கூடாதவங்களுக்கு தான் அது மாதிரி வெறுத்தியா இருக்கும். ஒரு வெறுமையா இருக்கிற மாதிரி யாருக்கு வரும்? கூடாதவங்க, கூடுகையில வந்து நிக்காதவங்களுக்கு தான். இங்க போய் நின்னா நன்மை நடந்துரும், அங்க போய் நின்னா நான் இல்ல. நீ நிக்கிற இடத்துல நன்மை செய்கிற இயேசு உங்க மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நிக்கிற இடத்துல மிராக்கிள் செய்யற வல்லமுள்ள நிறைஞ்ச தெய்வம் இருக்கிறார். நீ போய் அங்க நிக்கிறன்னா நீ கூடுகளை இல்ல, அதனால தான் நீ அங்க போய் நிக்கிற. பாத்தீங்கன்னா 13 பேர் அவங்க கொலை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப உண்மையாவே அது மாதிரி எத்தனை பேர் உருவாயிருப்பாங்க? ஆளே இல்லாத காணாத அளவுக்கு மாற்றத்தை எத்தனை பேர் உருவாயிருப்பாங்க? நீங்க ஜெபிக்கும் போது, நம்ம இருக்கிற இடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? சபைக்கு வரதே பெரிய விஷயம், என் வீட்டுல இருக்கிற பிரச்சனையே பெரிய காரியம், என்னாலே எந்த காரியத்தை சமாளிக்க முடியல, இதுக்கெல்லாம் நான் அவரை ஜெபிப்பேனா அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. உண்மையாவே இயேசு அறிஞ்சுக்கோ, கபடற்ற போல கண்டிப்பா அந்த ரூத் வெளிப்பட்டு அந்த பெண்மணி பொறுக்கிற இடத்துல போய் என்ன செய்யறாங்க, அவங்க பிரச்சனை என்ன அதெல்லாம் கேள்விப்பட்டு அந்த இடத்துல அவங்க கூடுகை ஒண்ணு போடுறாங்க. கூடுறதுனாலதான் அந்த எந்த இடத்துல பொறுக்குனாங்களோ அந்த இடத்த தேவன் சுதந்திரிக்க வச்சார். ஹல்லேலூயா. நம்ம ரெண்டாவது தங்கணும், தனிமையா போனவங்களோட தங்கினாங்களாம். அவ உண்மையாவே இந்த வேலையில கூட ரூத் 3ஆம் அதிகாரம் 3:9 படிக்குமா? 3:13 ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையால் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. ஹல்லேலூயா. அதே ரூத் 2ல 23 கடைசியில எழுதி இருப்பாருங்களா? அதான் ஹல்லேலூயா. அவன் தன்னோட மாமி இடத்துல தங்கினான். அதே தங்காத போன தனித்து போன சிம்சோனை பார்த்துட்டு இவங்க தங்கத்தினால எப்படி நடந்து படிச்சா நல்லா இருக்கும். நியாயாதிபதி 14:19 படிப்போமா? அந்த மாற்று வஸ்துகளை கொடுத்து கோபம் மூலவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போயிட்டான். ஹல்லேலூயா. நகேமி அந்த ரோர்பால் பார்த்தோம் பின்மாற்றத்துக்கு போனாங்க. ஆனா ரூத்தோ தன் பின்மாற்றத்துக்கு போகாம கூடினாங்க. நியாயாதிபதி 14:11 எழுதி இருக்குது, 19 எழுதி இருக்குது, 20 எழுதி இருக்குது, 16 எழுதி இருக்குது. தனித்து போய் என்ன பண்ணாராம்? 30 தோயர்களுக்கு தேவையான வஸ்திரத்தை கொடுத்தாராம். தனித்து போய் என்ன பண்ணாராம்? 300 நரிகளை பிடித்து அது 2 வாழா கட்டி அதை பந்தத்தை எரிய விட்டாராம். தனித்து போய் என்ன பண்ணாராம்? ஒரு கழுதை எலும்பு எடுத்து 1000 பேர் கொன்று போட்டாராம். தனித்து போய் என்ன செஞ்சாராம்? எப்படிப்பட்ட காரியம் என்னால செய்ய முடியும்னு தனியா போய் பலமாயிட்டாராம். இன்னைக்கு நீங்க கூட நிறைய காரியம் உங்களை நீ தனியா நின்று என்னால எல்லாம் செய்ய முடியும், நான் இப்ப ஜெபிக்கிறதுனால எல்லாம் நடக்கும் செய்யலாம். இவன் தனியா சாமர்த்தத்தை காட்டுறது லாஸ்ட் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு? சாத்தான் குறி வச்சுன்னே இருந்தான். இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, பைபிள் சொல்லுது அவன் தன் சுய இச்சின்படி பிரிந்து போகிறான். அப்ப நம்ம தனியா போறது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து. தனிமை வந்து ஒரு மனுஷனை கொன்று போட்டுரும். தனிமையை நம்ம என்ன செய்யக்கூடாது? விரும்பவே கூடாது. தனியா நம்ம பிள்ளைங்க கூட உட்காந்து தனியா இருக்கிறாங்க பத்தியா, அது பெரிய ஆபத்து. தனியா போய் அவங்க சிந்திக்க வச்சிடும், தனியா போய் செல்போனை பார்க்க வச்சிடும், தனியா போய் லேப்டாப்பை பார்க்க வச்சிடும். லேப்டாப்பு செல்போன்லாம் சாதவா இருக்குது, எல்லாத்துலயும் சாதம் உக்காண்டி இருக்குது. அப்ப அவங்களை தனித்து இருக்கும் போது அவங்க லைஃப பாயாகிடும். அப்ப சாதாரண பிள்ளைகளுக்கு அப்படின்னா நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு உனக்குள்ள பயங்கர வல்லமை இருக்கலாம். சிம்சோனுக்குள்ள வேற சாதாரண மனுஷன் இல்ல. அவரு 30 பேருக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லி ஒரு வீடுக்கு அதை சொல்ல முடியலன்னு 30 பேரை கொண்டுட்டு அவங்க மேல இருக்கிற ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாரு. நம்மளால முடியுமா?
அவ்வளோ வல்லமை நிறைந்த ஒரு சிம்சோன். 300 நரியை பிடிச்சி, நிறைய பிடிக்கிறது பெரிய விஷயம். அது 2 வாழை ஒன்றா ஜெயிண்ட் பண்ணி அது ஒரு பந்தமாக்கி எரிய விட வைக்க முடியுமா? 300 நரி 150 நரியாக மாக்கிட்டாரு. எல்லாத்தையும் பந்தமா போய் காட்டே கொளுத்துங்க சொல்லி நரிக்கு சொல்லி அனுப்புறாரு. இவர் வாழை கொளுத்திட்டு நம்மளால செய்ய முடியுமா? ஆனா அப்படிப்பட்ட சிம்சோனு ஒரு நாள் சாத்தானால் பிடிக்க போறான்னு தெரியல. அப்ப தனிமை என்னைக்கு ஆபத்து. அப்ப நீங்க சபைக்கு வர நம்ம ஒரு நாள் தனிமையை நம்ம விரும்பக்கூடாது. நம்மளுக்குள்ள ஆதியிலிருந்தே ஜெபிக்கிற வல்லமைகள், ஆதியிலிருந்தே அற்புதம் செய்யற வரங்கள் இருக்கலாம். அவங்க தனியா தான் நான் ஜெபிச்சேன், இது நடந்துச்சு, நான் பண்ணேன், இது ஆயிடுச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்கேயோ ஒரு காரியம் அவங்களுக்கு நடந்துனுக்குது. அல்லேலூயா. நான் ஜெபிச்ச பாத்தியா எப்படி அற்புதம் நடந்துச்சு, நான் ஜெபிச்ச பத்தியா என் வீட்டை பாரு இன்னைக்கு எல்லாமே நடக்குது, எல்லாம் செய்து நீ பேசிட்டேன்னா உனக்கு எங்கேயோ ஒரு குறி வச்சுன்னுக்கிறான் சாத்தான் நினைச்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம உண்மையாவே நம்ம இன்னைக்கு நிக்கிறத கர்த்தருடைய கிருபை தான். நீ தனியா நின்று எதையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்துல வருது பத்தியா வசனம், ஒவ்வொரு வாரம் வருது பத்தியா, அது கர்த்தர் மழையா பொழிஞ்சுதான் உங்க வீட்டுல அதிசயம் நடக்குது, நம்ம வீட்டுல அற்புதங்கள் நடக்குது. நாங்க ஆதியில நம்ம 15 வருஷம் ஏசி சபையில நாங்க இருந்தோம். 15 வருஷம் ஏசி சபையில இருந்தோன்னு அது ஏசி சபை சாம்சுந்தரையா சபை நாங்க சொல்ல மாட்டோம், எங்க சபை. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற நீங்க கூட என்ன செய்யணும், இது எங்க சபை நீங்க சொல்லக்கூடாது, உங்க சபை. உங்க சபைக்காக நம்ம என்ன செய்யணும், எப்பயுமே நம்ம என்ன உரிமை பாராட்டணும், எங்க சபை, எங்க சபையில கர்த்தர் இந்த வாரம் பேசினாரு, இதுதான் எனக்கு நடந்துச்சு, எங்க சபையில இருந்து தேவன் என்ன காரியம் இடத்துல வெளிப்பட்டாரு, அதனாலதான் இந்த மிராக்கள் நடந்துச்சு, எத்தனை நாட்களை நாங்க ஜெபிச்சோம், அதனாலதான் இது நிறைவேறிச்சு. இப்படி பேச கத்துக்கணும். அப்பதான் சாத்தானுடைய கண்ணுல நம்ம என்ன செய்ய மாட்டோம், அகப்பட மாட்டோம். அவனுக்கு தெரியும் இவங்க ஒரு பெரிய படபலத்தோடு இவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுங்க, கை தட்டுங்க. ஏன்னா சில பேர் உற்சாகம் இருக்கிறாங்க, அவங்க உற்சாகப்படுத்துது. நம்ம சாத்தானுக்கு பெரிய படையை வெளிப்படுத்தணும்னா நீ தங்கணும். யாரோட தங்கணும், சபையோடு தங்கி இருக்கணும். நீ தனித்து இருக்கக்கூடாது. எந்த காரியத்தை என்ன செய்யணும், சபைக்கு நீ வெளிப்படுத்தணும், சபைக்கு அறிவிக்கணும், சபை ஊழியக்காரோட பகிர்ந்து கொள்ளணும், சபையோட உன்னோட மனமாற உன்னோட மனதில் உள்ளதை என்ன செய்யணும், வெளிப்படுத்தும் போது தான் நீ உனக்கு தெரியாது உனக்கு இருக்கிற படம் எவ்வளவுன்னு சாத்தானுக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற காரியத்தை நான் பார்த்துக்குவேன். நானும் இப்படிப்பட்ட எனக்குள்ள நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு இப்படி போலான்னு சொல்லிட்டு போறேன். ஒரு பொண்ணு பேசுறது கேட்டேன். நான் ஜெபிச்சேன், இந்த காரியம் நடந்துச்சு, நான் ஜெபிச்சேன், இப்படி ஆயிடுச்சு. உண்மையா? இல்லை இல்லை. நான் சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கினேன். இது வரைக்கும் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஜெபிச்சு தான் நடந்துச்சு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டா என்னால எதுவும் நடக்காது, கர்த்தரால தான் ஆகும். அல்லேலூயா. நான் சொன்ன காரியம் தான் நிறைவேற்றி சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா நான் நிக்கிறது நிர்மூலமாக கர்த்தருடைய சுத்த கிருபை. அப்ப நம்ம தனித்து போய் நழுவி போறதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்ண சாத்தானே உண்டு பண்ணுவோம். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த ரூத் என்ன செய்யறாங்க, தன்னோட மாமியாரோட தங்கி இருந்தாங்கன்னு எழுதி இருக்குது. 23 வசனத்துல என்ன எழுதி இருக்குது, வேலைக்காரிய பெண்களோட கூடி இருந்தானுக்குது, தன் மாமியோட தங்கி இருந்தானுக்குது. ஆனா சிம்சோன் என்ன செய்யறான், இப்படிப்பட்ட வீரனாங்கிறான். ஒரு தாடி எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டாரு. ஆனால் என்ன ஆச்சு, தன்னோட வாழ்க்கையில சாத்தா பிடிக்க போறான்னு தெரியல. அதே தாவீதை எடுத்துங்க, சாமுவேலோட ஆலோசனைக்கு காத்து நிற்பார். நாத்தான் விழுந்து பேசுறதுக்கு காத்து நிற்பாரு. அவர் வீடு கூட தான் அக்கினியில சுட்டரிக்கப்பட்டுச்சு. அவர் மனைவி பிள்ளைகளை தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன செய்யறாரு, தேவன் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. இங்க போலாமா, அவங்கள மீட்க முடியுமா, எங்க போய் விசாரிக்கிறாரு, கர்த்தர் இடத்துல போய் விசாரிக்கிறாரு, ஊழியக்கார இடத்துல போய் விசாரிக்கிறாரு. ஊழியக்காரர்களை போய் பார்த்துட்டு அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு பிரச்சனை சவுல் தொத்தின்னு வராரு. நான் எப்ப சாவ போறேன்னு தெரியல. ஊழியக்காரர்கிட்ட 70 ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லி அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு ஆதரவோட திகிரிமா போறாரு. யாரு, தாவீது, பெரிய ராஜாவை போற தாவீது தன்னை தாழ்த்தி தன்னோட ஊழியக்காரர்கிட்ட போய் வெளிப்படுத்துறாரு. ஆனா சிம்சோனோ அது எதையும் சட்டை பண்ணல. தனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி கூட அவர் சட்டை பண்ணல. மனைவி விடுக்கிறதுக்காக நாங்க அழுகுறாங்க. என் அம்மா அப்பாவுக்கே நான் சொல்ல மாட்டேன், உனக்கு நான் சொல்லமா,
இப்படி சவடாலாம் பேசுற. நாங்களாம் படிச்சு பாருங்க நியாயாதிபதி. மனைவி கிட்டே அவன் பதில் கொடுக்கல, மனைவிக்கு அவன் வணங்கி போல. ஆனா அப்ப எப்படி அவன் கடவுளுக்கு வணங்கி போயிருப்பான்? அவன் மேல ஒரு ஆவியாளர் இருக்கிறான்னு அந்த தைரியம், எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, எனக்குள்ள ஒரு பலங்குது, அதை வச்சு நான் பார்த்துக்கோன்னு, அதை வச்சு அவன் சாமர்த்தியம் கட்டலன்னு தன்னோட வாழ்க்கையில ஓட்டத்தை தனியாவே ஓடி நின்றான். சிம்சோன் தனித்து ஓடுறதுனால அவரோட வாழ்க்கை ஒரு நாள் சாத்தான் குறிக்கோள் வச்சு தன்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு கண்ணை பிடுங்கினான். பாருங்க, நீ யார் என்று கேட்டான். அவன், நான் உம்முடைய அடியானாகிய ரூத். நீர் உம்முடைய அடியானின் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீ சுதந்திரவாளி என்றார். இப்ப அவங்க தங்கி இருந்தவங்க சாராவா தங்கி இல்ல. ரூத் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல எழுதிருக்குது. ரூத் 2ஆம் அதிகாரம் மாமியார், அது 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்களா? நீ போவாசின் வேலைக்காரிகளோடு கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி கடத்துக்கு வார்கோதுமை தூற்றுவான். ஹல்லேலூயா. அவங்க மாமியார் சொல்றாங்க, நீ வேலைக்காரிகளோட கூடி இருந்தத நீ இருந்தாலம்மா, இப்ப என் கூட தங்கி இருக்கிற, இந்த ராத்திரியில அவன் அங்க தங்க போறான், நீ என்ன செய்ய அங்க போய் தங்குன்றாங்க. அதே 8ல படிங்களா? அந்த மனுஷன் அழுந்து திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையில் படுத்திருக்கிறதை கண்டு. ஹல்லேலூயா. அவ பாருங்க, பாதி ராத்திரியில இங்க மாமியாரோட தங்கினவ மாமியார் என்ன செய்யறாங்க? ஃபர்ஸ்ட் 1ஆம் வருஷத்துல எழுதிருக்குது, நீ என்னோட தங்கினல்ல, உனக்கு நான் சவுக்கத்தை வர பண்ணாத இருப்பனா. ஹல்லேலூயா. அப்ப இவங்க தங்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி போவாஸ் அங்க வார்த்தை சொல்றா, 13ல எழுதிருக்குது, ராத்திரிக்கு இங்கே தங்கிரு. ஹல்லேலூயா. அவரு போவாஸ்னது இயேசு கிறிஸ்துவ குறியுது. அவங்க என்ன செய்யறாங்க? தன்னோட மாமியாரோட தங்கின அந்த தொடர்பு இப்போ போவாஸோட இயேசு கிறிஸ்துவோட தங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணுச்சு. இன்னைக்கு சபையோட நீ தங்கி இருக்கிறது பரலோகத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணு. ஊழியரோட நீ தங்கி இருக்கிறது நீ பரலோகத்துக்கு சேர்க்கறது யாரு? நடத்துற ஊழியர் தான் உனக்கு உத்தரவாதம் இட்டு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஹல்லேலூயா. இவ பாருங்க, அவன் மாமியாரோட தங்கி இருந்தவங்க இவ போவாஸோட படுக்கையில, போவாஸ் படுத்திருக்கிற இடத்துக்கு தங்கறதுக்கு வழிகாட்டியா இருந்தாங்க. போவாஸ் அரண்டு படுத்து இப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு பெண்மணி தன்னோட காலாட படுத்திருந்த பார்த்து போவாஸ் சொல்றான், இந்த ராத்திரியில தங்கிரு. அதுதான் பைபிள் சொல்லுது. மத்திய 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் எழுதிருக்குது, நடு ராத்திரியில இதோ மணவாளன் வருகிறான், 5 புத்தியுள்ள ஸ்திரியோ எதிர்கொண்டு போனோம். அப்ப தங்கறது எங்க தங்குறாங்க? நடு ராத்திரியில போய் தங்குறாங்க. அப்ப தங்கறதுல என்ன குறிக்குதுன்னா விழிப்ப காட்டுது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு காட்டுது. அப்ப விழிப்பு இருக்கணும். இதுல உனக்கு ஒரு உஷார் வரணும். எந்த நேரத்துல திருடனை போல யாரை கட்சிக்க சாத்தான் வருவானு, இப்ப தூங்காத நீ ஜெபம் பண்றது குறிக்கல, யாரோட விழுகுவான்னு சொல்லிட்டு வகை தேண்டுகிற சாத்தான். எந்த நேரத்துல யார விழுங்கலான்னு அப்படிப்பட்ட சாத்தாங்கிட்ட போய் நீ தனியா இருந்து மாட்டிக்க கூடாது. ஆனா கும்பல்ல இருந்து பாரு, இப்ப ஒரு இவ்வளவு கும்பலுக்குறோம், இப்ப யாருன்னா ஒரு சாத்தானை போல ஒரு மனுஷன் வந்தான கூட இவ்வளவு பேர் என்ன செய்யலாம்? ஒருத்தரை மடைக்கலாம். ஆனா நம்ம அதே ஒருத்தரை, நான் இப்போ இன்னொரு நியூஸ் கூட படித்தேன், ஒரு டீச்சரு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போவாங்களாம், 5 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்களாம். ஆனா திருநெல்வேலியில தான் இது நடந்துருக்குது. அவங்க வர ரூட்டு காடு. அவங்க ஒரு ஸ்டெப்ல அவங்க வரும்போதெல்லாம் ஒரு கடைக்காரனுக்கு தெரியுமா, அவங்க அந்த பைக்ல வரும்போது அந்த சத்தத்தை கேட்டு அந்த வர ரூட் வரைக்கும் வந்து வீடு கிட்ட பக்கத்து வீட்டுக்காரனே அவங்களுக்குள்ள பெரிய ஃபாலோ பண்ணிக்கிறான். நிறைய நகை போட்டுன்னு போனதுனால அந்த டீச்சரை 5 மணிக்கு வருவாங்கன்னு சொல்லி கரெக்டா கண்ணி வச்சு கரெக்டா அவன் இது போயிட்டான். அவன் உண்மையாவே பாதுகாப்பு யார் தர முடியும்? இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். இயேசு கிறிஸ்து நேரம் வந்து அவங்களுக்கு தர முடியும். நடத்துற ஊழியரை வச்சுதான் தர முடியும். சபை தான் தர முடியும். அப்ப நீ சபையில தங்கியிருந்தாதான் உனக்கு பாதுகாப்பு. ஊழியரோட தங்கியிருந்தாதான் உனக்கு பாதுகாப்பு. ஊழியர்களோட நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தாதான் உனக்கு பாதுகாப்பு. அந்த ஐக்கியத்தை நீ விட்டுட்டு விலகி நீ தனித்து போய் இருப்பியானா சாத்தா எந்த நேரத்தில் நம்மளுக்கு கண்ணி வைப்பான் தெரியாது. அவ உண்மையாவே ரூத் என்ன செய்யறாங்க? தன்னோட மாமியாரோட தங்குறாங்க.
மாமியாரோட தங்கினவங்க போவாஸோட தங்க வைக்கிறாங்க. போவாஸோட தங்க போனவங்க சாதாவா கத்தர் விடல, ஒரு சுதந்திரவாளியா மாத்துறாரு. எந்த இடத்துல கூடி இந்த பெண்களோட போய் அவங்க பொறுக்குனாங்களோ அந்த இடத்த சுதந்திரிக்க ஒரு நேரமும் ஜெபம் பண்ணி இருப்பாங்க. போல இந்த நிலத்துல இன்னைக்கு ஒன்னோடு விழுந்து கலத்த நான் பொறுக்கிறேன்பா, இந்த நிலம் ஒரு நாள் நான் இதை சுதந்திரிக்கணுமான்னு ஜெபிச்சிருப்பாங்க போல. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? இந்த இடத்துல ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு இடம் எங்களுக்கு கிடைக்கணும்பா, ஜெபிக்கிறோமா இல்லையா? இந்த இடத்துல நாங்க ஜெபம் பண்றோம், இந்த இடம் எங்களுக்கு கிடைக்கணும்பா. இந்த ரூத்தாமா கூட அப்படிதான் ஜெபிச்சிருப்பாங்க. ஒரு நாளும் காலையில தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் கீழே கடகத்தை பொறுகி போய் தன்னோட மாமியாரும் அவங்களும் பொழுது போக பொழப்பு போயிடுச்சு. இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா மாறிட்டாங்க? தேவனுடைய சபையோட தங்கறதுனால அவங்க சபையோட தங்கனவங்கள பரலோகத்துக்கு தங்கனவங்கள அனுப்புறாங்க. பரலோகத்துக்கு தங்கனவங்கள சுதந்திரவாளிய கர்த்தர் மாத்துறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னோட லைஃப் எப்படிதான் மாறணும்? ஒரு ஸ்டெப்பு தங்கணும், அடுத்த ஸ்டெப்பு பரலோகத்துக்கு போற காரியமா இருக்கணும். அதுக்கான வேற லைஃப் வேற காரியத்துல சாத்தான் நம்மளை நோய்கிறான்னா நம்ம ஒரு விழிப்பு உண்டாயிடணும். நம்ம எங்க தங்கி இருக்கிறோம், எங்க இருக்கிறோம்? 5 புத்தி உள்ள ஸ்திரீகளை எப்படி எதிர்கொண்டு போறாங்க? இப்ப படிங்க, மத்திய 25:13 வசனத்தை படிங்களா? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அல்லேலூயா. மனுஷகுமார வரும் நாளாவது நாளிகையாவது நீங்கள் அறியாத இருக்கிறபடினா விழித்திருங்க. அவ உண்மையாவே இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா? இது நம்ம ஃபர்ஸ்ட் தங்கணும், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கூடணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? தங்கணும். பின்மாற்றத்துக்கு போறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? கூடுறவங்களா இருக்கணும். நம்ம தனித்து போறவங்களா இருக்கக்கூடாது, தங்குறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. சிம்சோனு தனித்து போனா தன்னோட பலம் எந்த அளவுக்கு யுத்தம் செய்ய முடியுமோ யுத்தம் செய்து பார்த்தான். அதுக்கான பெலிஸ்டரோட சாத்தாங்கிட்ட அவனால யுத்தம் செய்ய முடியல, அவன் ஜெயிக்கவே முடியல. ஆனாலும் தாவீதோட பத்தி எழுதிருக்குதா? இவனை காட்டிலும் தாவீது எத்தனையோ பேரைய கொன்றிருக்கிறான், எவ்வளவு ரத்தத்தை சிந்திருக்கிறான். கர்த்தர் அவன் உயிர் போகாத காத்தது யாரு? அவன் பக்கம் ஒரு நாத்தான் இருந்தாரு, இன்னொரு பக்கம் சாமுவேல் இருந்தாரு. சாமுவேல் இறந்தோடனே நாத்தானை எழுப்பிட்டார் கர்த்தர். நான் தாவீது எதுனா ஒன்று செஞ்சேன்னா உடனே நாத்தான் நின்றுவார். உங்களுக்கு கூட அப்படிதான் வரும். எதுனா ஒரு தப்பு நீங்க எதுனா ஒண்ணு பண்ணிருப்பீங்க, உடனே நாத்தான் எங்க நிற்பாரு? சபையில இருந்தா நிற்பாரு. ஊழியர் மூலியம் தான் வரும், அந்த உணர்த்துது வரும். நம்ம அதுக்குன்னு இவர் என்னை திட்டாரு என்னை பேசிட்டாரு சொல்ல முடியாது. ஏன் கேட்டா சபையில நடத்துறது கர்த்தர், சபையை போசிக்கிறது யாரு? கர்த்தர். அதனால நம்ம அதுக்கு என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கவே கூடாது. நடத்துற கர்த்தர்கிட்ட நம்ம விட்டுட்டு நம்ம மாட்டு போனோம், மீதி அவர் பார்த்துக்குவார். உண்மையாகவே 15 வருஷம் நம்ம சபைக்குள்ளே தான் இருந்தோம். 2 ஆராதனை நாங்கள் கலந்துக்குவோம், ஒரு ஆராதனை கலந்துக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆராதனை யாருன்னா கலந்துருக்கிறீங்களா? ஏசி சபையில ஃபர்ஸ்ட் ஆராதனை யாருன்னா கலந்துருக்கிறீங்களா? 2வது ஆராதனை இருக்கும். 2 ஆராதனை முடிச்சுட்டு 2 மணிக்கு திருப்பி ஒரு ஜபம் இருக்கு. 2 மணிலேருந்து 5 மணிக்கு முடியும் வேலை செய்யுது, ரூமெல்லாம் கைவிடுத்து. 5 மணிக்கு அந்த வேலை முடிஞ்சோன்னு 7லேருந்து 10 வரைக்கும் ஜபம். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ரெஸ்ட் இருக்குதா? இல்லை. ஏன்? அதெல்லாம் செய்யும் போது தான் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம அப்ப செயல்பட்டோம், மீதி கர்த்தர் பார்த்துக்கினார். இதுவரைக்கும் கர்த்தர் விழாதபடி காத்த ஒரு காரணம் எது? கூடுறதும் தங்கறது தான். இன்னைக்கு ஒரு ஜபத்துக்கு வந்தா விட போதும், ஒரு விட மாட்டார், ஃபோன் பண்ணி கூப்பிட்டுனே இருப்பாரு. என்னை எப்ப பார்த்தாலும் விட மாட்டார், கூப்பிட்டுனே இருப்பாரு. ஏன் உன்னை கூப்பிடுறாரு? நீ விழக்கூடாதுன்னு சொல்லிதான். நிக்கிற நீ விழாத இருக்கிறது தான் ஊழியர் உன்னை வற்புறுத்துறது. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? வீட்டுல இருக்கிறவங்கள ஜபத்துல கலந்துக்கணும், வெள்ளிக்கிழமை ஜபத்துல கலந்துக்கணும், வேலைக்கிழமை ஜபத்துல கலந்துக்கணும், சனிக்கிழமை ஜபத்துல கலந்துக்கணும். கண்டிப்பா நம்ம கலந்துக்கும் போது நம்ம ஆவி நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். உனக்குள்ள இருக்கிற ஆவியே ஒரு வித்தியாசம் தெரியும், உனக்குள்ள இருக்கிற ஜபத்துக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். நம்ம எதுனா ஒரு தவறு செய்யும் போது அதை தடுக்கிற கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு அப்பதான் தெரியுமே. நீ தங்காத, நீ கூடாத, நீ போய் ஓர்வனை போல சிம்சோனை போல வெளிப்படுவியானா போவாசோட அண்டைக்கு நம்ம போக முடியாது.
சுதந்திரவாளி என்ற பேரையும் எடுக்க முடியும். அல்லேலூயா. போவாஸோட அண்டைக்கும் போனோம், சுதந்திரவாளி என்ற பேரையும் எடுக்கணும்னா இது 2 காரியத்துல ஈடுபட்டாதான் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்க. ஆண்டவர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாரு. மணவாளன் சத்தத்துக்கு வீழ்த்திருக்க வேண்டும், சுதந்திரவாளியா ஆவறதுக்கும் வீழ்த்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையாகவே தேவன் உங்களை ஒவ்வொருத்தரோட இருப்பாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. புரிஞ்சுதா இல்லையா? எனக்கு புரிஞ்சு ஒரே ஒரு வாசனம் மட்டும் அதுல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அந்த ரூத்து சொல்றாங்க பாருங்க, ஏன் இதை கர்த்தர் பேசுறாருன்னா, நிறைய பேருக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கும் போது, பல விதமான காரியம் செய்யும் போது இவங்க தான் ஜெபம் பண்ணி அவங்களை கர்த்தர் நடத்திருப்பாரு. ஆனா நடத்த என்ன பண்ணுவாங்க, மறந்துடுவாங்க. நீ கர்த்தர் அதை மறக்க கூடாத அளவுக்கு நம்மளோட பேசுற. ரூத்து 1:16 வாசிங்களா? அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மிடத்தில் திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டும். ஆமென். இந்த சபையை விட்டு போறதை பத்தி என்கிட்ட பேசாத, இங்கதான் நான் நிற்பேன். அப்புறம் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்குற இடத்துக்கு நானும் தங்குவேன், நீ போற இடத்துக்கு நானும் வருவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ரூத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சாரு. பொறுக்கின இடத்துல சுதந்திரவாளியா கர்த்தர் அவரை வைத்தார். நீங்க என்னென்ன சுதந்திரிக்கலையோ இந்த 6 மாசம் வரப்போற 6 மாசத்துல கர்த்தர் உங்களை கூட சுதந்திரவாளியா வைக்கலாம். ஆமென். நீங்க இருந்த நிலைமையில நிற்க மாட்டீங்க. நல்ல போவாச கர்த்தர் உங்க வீட்டுல கொண்டு வருவார். நல்ல ஒரு உயர்வை கர்த்தர் உங்க வீட்டுக்கு கொண்டு வருவார். ஆனா கூடுற இடத்துல நம்ம கூடணும். எந்த இடத்துல தங்க சொல்றாரு அந்த இடத்துல நம்ம நிக்கணும். ஆமென். நம்ம தனிமையா இருந்து இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டுன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு பண்ண ஜாபம் தான் கர்த்தர் இன்னைக்கு என்னை நிறுத்தி இருக்கிறேன். நிறைய ஊழியக்காரங்களோட நான் ஓடிக்கிறேன், உழைச்சிருக்கிறேன். இந்த ஏசிய சபையில நிறைய பேரோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. உங்களோடலாம் சேர்ந்து பண்ண ஜெபம் தான் இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்திருக்கு தெரியுமா? அந்த பிரிக்கல் ரோட்ல டெய்லியும் வெள்ளிக்கிழமைனா நாங்க ஒரு பிரேயர் பண்ணுவோம், சர்ச்சை நடத்தாதுன்னு. ஆமென். அந்த ஜெபம் தான் இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரே பண்ணலாமா? ஸ்தோத்திரம். யாருன்னா வராதவங்களை இட்டுன்னு வாங்கண்ணா. இப்ப நேத்து கூட ஒரு வீட்டுல ஜெபம் வச்ச 3 ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தா, ஒரு பொண்ணு தான், பையன் தான் வந்துக்குது, பொண்ணு காணும். உண்மையாவே ஓய்வுனால உங்களுக்கு வச்சுக்காதீங்க, உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்துறாதீங்க, உங்க வேலையை கொடுத்துறாதீங்க, கர்த்தர் கொடுங்க. இந்த நாள் நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் வரப்போற மாசம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். 1ஆம் தேதி கூட இப்போ ஒரு வீட்டுல தான் நாங்க வைக்க போறோம். அந்த வீட்டுக்கு என்ன தீட்ட போறாங்களே தெரியல. இங்க வைக்கிறது ஒண்ணுமா இல்ல. நீங்க வருவீங்க, 5 பேர் வந்தீங்க, உட்காந்து அல்லேலூயானுங்க, மீதி பேர்லாம் தூங்குவாங்க. ஆனா நாங்க பணத்தை கொடுத்து போயின்னு இருக்கணும். ஏன் அந்த வலிப்பு எங்களுக்கு சொல்லு? நீ வந்தானா வரலன்னா ஒரு வீடா, சின்ன வீடா, அதுல ஒரு 10 பேர் போடணுமா? ஆமென் அல்லேலூயா போயினே இருக்கலாம். இல்ல இல்ல பாஸ்டர் இங்க நல்லா இருக்குது, 1ஆம் தேதி இங்க வச்சிருங்க, நான் மட்டும் வந்தேன். நல்லா நடக்க ப்ரே பண்ணலாமா? உங்களோட ஓய்வு நாட்களை நாங்கள் அனைவரை திருடாதபடி இந்த இடத்துல இந்த வேலையில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். உண்மையாகவே நாங்க இப்ப கூடி இருக்கிறது எவ்வளவு பலம் உள்ளதப்பா, கூடி வந்தது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்பா. ஆண்டவரே, ஒருபால் கூடாத போனதுனால அவங்களோட வாழ்க்கை பேர் எழுதப்படவே இல்லை. ஆனா ரூத்தோட வரலாறு, ஆண்டவர வம்சங்கள் வரலாறு முதல்ல எழுதப்பட்டு இருக்குதப்பா. அதை போல கூடுறதுனால அவங்க பெரிய பலசாலியா மாறினாங்களப்பா. அவங்க தங்கறதுனால நீ தங்குற இடத்துல தான் நான் தங்க, உன்னோட தேவன் தான் என்னோட தேவன் சொல்லி அவங்க
அவங்க ஏற்றுக்கொண்டு வெளிப்பட்டதுனால ஆண்டவரே அவங்க தண்ணி தீராதபடி ஆண்டவரே போவாசோட அண்டையில சேர அளவுக்கு ஒரு சுதந்திரவாளியா கர்த்தர் அவங்கள மாத்துனீங்களப்பா. அதை போல நாங்களும் சபையோடு தங்கி இருக்கணும்பா. சபையில தேவன் செய்த மிராக்கிள் அற்புதங்களை வேற இடத்துல போய் நாங்க தங்கி நிக்க கூடாது சாமி. சபையோடு நாங்க பகிர்ந்துக்கணும், சபையோடு தங்கணும், சபையோட ஊழியரோட கவரற்றங்களா நாங்க வெளிப்படணும்பா. கர்த்தாவே நீ கிரியை செய்யுங்கப்பா. வந்த ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தர் குறிச்சு என்னென்ன காரியங்களை கர்த்தர் திட்டங்களும் எழுதப்பட்டிருக்குதோ நாங்கள் வரலாறு பெற்றவர்களா ரூத்த போல எழுதப்பட்டவர்களா எங்க வாழ்க்கை வரலாறு அப்படியா மாறணும் அப்பா. ஒப்புச்சப்பு இல்லாத ஆண்டவரை ஓர்பாலை போல எங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது சாமி. நீங்க மாற்ற போறதுக்காக நான் நன்றி செலுத்துற. வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விழிப்புணர்வை நீ உண்டு பண்ண போறதுக்காக நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒப்பு கொடுத்துருவோம். அடுத்த வாரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து கலந்து போல கர்த்தாவே நீ கிரியை செய்யுங்க. இந்த 3ஆம் தேதி நடக்க போற சோத்திர கூட்டத்திலையும் ஆண்டவரை வந்து கலந்துக்க தேவனே நீ உதவி செய்யுங்க. 1ஆம் தேதி வைத்திருக்கிற கூட்டத்திலே கலந்து கொள்ள இயேசுவே நீ உதவி செய்யுங்க. அதே போல 6ஆம் தேதி அமாவாசை கூட்டத்திலையும் வந்து கலந்து கொள்ள கர்த்தாவே நீ கிரியை செய்யுங்க. உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரமானார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவனுடைய கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.